இந்த திரும்ப இதுக்குள்ள போடு. பிரிட்டிஷ் கிட்ட இருந்து விடுதலை வாங்கின இந்தியா நம்ம அரசியல்வாதியின் கிட்ட மாட்டிக்கிட்ட மாதிரி செந்தில் எங்க கிட்ட இருந்து தப்பிச்சுதான் நினைச்சு ஸ்ரீவத்சன் கிட்ட மாட்டிக்கிட்டான். ஸ்ரீவத்சனை நாங்க சைலன்சர்னு கூப்பிடுவோம். ஏன்னா ஞாபக சக்தி வளர்த்துக்கிறதுக்காக அடிக்கடி ஞான சொல்லி சோடணும்னு சாப்பிடுவோம். அது என்ன கர்மமோ அதை சாப்பிட்டுட்டோம் போடுற சைலண்ட் பாம்ப் ஸ்மெல் இருக்கு, தாங்க முடியாது. I didn't do it. செந்தில் நீ தானே விட்ட. சைலன்சர் ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் விழுந்து மனப்பாடம் பண்ணுவான். பரீட்சை முதல் நாள் சாயங்காலம் மத்தவங்க எங்க நல்லா படிச்சிருவாங்களோன்னு அவங்க கவனத்தெல்லாம் கழிப்பான். அவன் பரீட்சையில டாப்பர் ஆகிறதுக்கு 2 வழியை நம்பினான். ஒண்ணு அவன் நல்லா மார்க்ஸ் எடுக்கிறது, இன்னொன்னு மத்தவங்களை மார்க்ஸ் எடுக்காம தடுக்கிறது. சைலன்சரோட குசும்புக்கு ஒரு ஆப் வைக்கவும் செந்தில காப்பாத்துறதுக்கும் பாரி ஒரு பிளான் போட்டான். நம் கல்லூரி முதல்வர் கற்பிப்பதில் வல்லவர். கற்பித்தல்லாம் என்ன அர்த்தம் தெரியுமா? சொல்லு. அர்த்தம்லாம் தேவையில்லை, நான் மனப்பாடம் பண்ணிக்குவேன். சீக்கிரம் சொல்லு. அப்பாடி. அந்த வருஷம் டீச்சர்ஸ் டே ஃபங்க்ஷனுக்கு ஸ்ரீவத்சன் தான் வரவேற்புரை. வைரஸ் இம்ப்ரெஸ் பண்ணோம்னு லைப்ரரியன் போஸ் கிட்ட தூய செந்தமிழ்ல ஒரு ஸ்பீச் எழுதி கொடுக்க சொன்னான். ஹலோ ஸ்ரீவத்சன், உனக்கு போன். போஸ் சார், பிரிண்ட் அவுட் எடுத்து வைங்க, இதோ வந்துடுறேன். என்ன அழுகுன முட்டைக்கோஸ் வாசனை வீசுது. போஸ் சார், இப்பதான் பிரின்சிபல் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தாரு. அப்படியா? அப்பனா நான் உடனே பாத்துட்டு வந்துடுறேன். இதை ஸ்ரீவத்சன் கொடுத்துரு. ஹலோ, எஸ் கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து பேசுறோம். சார், ஆர் யூ ஸ்ரீவத்சன் ஃப்ரம் கலிபோர்னியா? எஸ் சார், யூ ரைட். நீங்க ஏதோ இளைஞர் எழுச்சி இயக்கத்தை சேர்ந்தவராகவும் உங்க ஹாஸ்டல் ரூம்ல ரகசியமா வெடிகுண்ட பதுக்கி வச்சிருக்கதாகவும் எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அதான் மேன், பாம். அதுவும் சத்தமெல்லாம் வெடிக்குமாமே. நோ சார், ஐ கான்ட். நடிக்காத மேன். உன்னை ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் தட்ட வேண்டிய இடத்துல தட்டவனா எல்லா உண்மைகளும் ஆட்டோமேட்டிக்கா வெளில வரும். சார், நோ சார், இட் வில் பெயின் சார். சைலன்சரை போன்ல திசை திருப்பிட்டு பாரி அவன் ஸ்பீச்ல சில வேர்ட்ஸை மட்டும் மாத்திட்டான். உதாரணமா கற்பிக்கும் என்ற வார்த்தைக்கு பதிலா கற்பழிக்கும் மாத்திட்டான். எக்ஸ்கியூஸ் மீ சார், கோட்டிங்களா? யார் நீ? போஸ், லைப்ரரியன், பர்மனன்ட் ஸ்டாஃப் சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒரு நிமிஷம் கமிஷனர் கிட்ட பேசணுமா? என்ன தம்பி, நீங்களே ஒரு மனித வெடிகுண்டுன்றாங்க. இன்டெலிஜென்ஸ்ல இருந்து ரிப்போர்ட் வந்திருக்கு சார். ஏதோ ராங் இன்ஃபர்மேஷன் சார். வேணா என் ரூம்ல வந்து சர்ச் பண்ணுங்க சார். அது ஹாஸ்டல் ரூம்ல இல்லன்னு எனக்கு தெரியும். அத நீ பின்னாடி எங்க மறைச்சு வச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். கண்ணுக்கே தெரியாம குண்டு போடுறதுல நீ எக்ஸ்பர்ட் ஆமே. உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் ஓசோன் லேயர்ல ஓட்ட விழுந்துருச்சு. This is a very very important case in the city. அது இப்ப சிபிஐக்கு கை மாறிருக்கு. We will be there any time. அது வரைக்கும் நீ காலேஜ் ஹாஸ்டல்ல விட்டு எங்கேயும் போக கூடாது. நீங்க யாரோ நினைச்சேங்கிட்ட. Hands up. Hey silencer, boss உங்கிட்ட இது கொடுக்க சொன்னா. You don't call me that. You pari puri kakuskari. Irritating fellows. Always sitting the steps. ஏய், பிரின்சிபால் என்ன கூப்பிடவே இல்லையே. உங்களை பத்தி பேசிட்டு இருந்தாருன்னு சொன்னேன். கூப்பிட்டாரு நான் சொன்னேன். பேசிட்டு இருந்தாரா? போங்கடா. மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கும் மாணவ நண்பர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கங்கள். சென்ற வாரம் இந்தியா டுடே வெளியிட்டுள்ள தலைச்சிறந்த பொறியியல் கல்லூரிகளின் பட்டியலில் நமது கல்லூரி இந்தியாவில் 7வது இடத்திலும் தமிழ்நாட்டில் முதல் இடத்திலும் இருக்கிறது. இந்த பெருமைக்கு ஒரே ஒருவர் தான் காரணம். அவர் நம் கல்லூரி முதல்வர் திரு விருமாண்டி சந்தனம் அவர்கள்தான்.
வாய் மட்டும்தான் அவனது, வார்த்தை எல்லாம் என்னது? கடந்த 32 ஆண்டுகளாக இந்த கல்லூரியில் பல மாணவ மாணவியர்கள் மிகச்சிறந்த முறையிலே இவரால் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள். கற்பிக்கும் கற்பழிக்கும்னு நான் தான் மாத்தினேன். இன்னும் பல பேர் இவரால் கற்பழிக்கப்பட இருக்கிறார்கள். எனக்கு ஒரு ஆச்சரியம், ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் எப்படி இத்தனை பேரை கற்பழிக்க முடியும்? தன் வாலிப வயதிலிருந்தே பலான புத்தகங்களை படித்து படித்து பற்பல பயிற்சிகளை மேற்கொண்டு தன்னை இதற்காக வென்றே வலிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நாம் அனைவரும் அவரை பின்பற்ற வேண்டும். இன்று இங்கு மாணவர்களாக இருக்கும் நாம் நாளை உலகில் எந்த மூலைக்கு சென்றாலும் இவரை போலவே கற்பழிப்போம் என்று உறுதிமொழி எடுத்துக் கொள்வோம். ஐஇசி மாணவனை போல் உலகில் வேறு எந்த மாணவனாலும் கற்பழிக்க முடியாது என்பதை நிரூபித்து காட்டும். அந்த பெருமை நம் கற்பழிக்கும் கர்ணன், நம் கல்லூரி முதல்வர் திரு விருமாண்டி அவர்களையே சேரும். கற்பழிக்கும் கர்ணன் விருமாண்டி பலமா? அடுத்ததாக நமது மாண்புமிகு கல்வி அமைச்சர். கலவினா செக்ஸ் தானே? கலவிதான் இவர் மூச்சு. கல்வி கலவி ஆயிடுச்சு. கலவிக்காக சிறந்த கொங்கைகளை உடையவர் இவர். கொங்கை ஆயிடுச்சு. ஐயோ, அப்படின்னா லேடிஸ் தான் மதச்சாம்பிராணி. என்ன விடமாண்டி இப்படி அசிங்கமா பேசிட்டு இருக்க? கல்வி அமைச்சர் அவர்களே, உங்கள் கொங்கைகளை எங்கள் கற்பழிப்பு கர்ணன் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார். உங்கள் கொங்கை பரப்பு செயலாளரே அவர்தான். என்ன என்ன எழவியாது? வெகு விரைவில் ஊரே அறிய உங்கள் கொங்கைகளை அவர் கற்பழிப்பார் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. என்னையா இது? என்ன கேவலப்படுத்த அங்க கூட்டிட்டு வந்தியா? இன்று ஆசிரியர் தினம். ஆசிரியர் பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்று தம் வாழ்வையே நமக்காக அர்ப்பணித்த ஆசிரியர்களுக்கு நாம் நம் குசுவாசத்தை காட்டும் தருணம் இது. குசுவாசமா? குசும கலகலாண்டா. விசுவாசம் குசுவாசம் ஆயிடுச்சு. குசுவாசத்தை எப்படி காட்ட வேண்டும்? எக்ஸ்பர்ட் பேசுறாரு, கேளு. குசுவாசம் 4 வகைப்படும். கஷ்டம் கஷ்டம் தேவையாது. தட்டம் தட்டம் பயம் நாஸ்தி. துய்யாக்காரம் அல்பகாரம். துஸ்ஸாக்காரம் மகாகோரம். நிசப்தம் பிராண சங்கடம். Thank you very much. What wrong did I do, sir? I spoke high about you only. Don't get me, sir. Please don't get me. அர்த்தம் தெரியாம மக்கடிச்சா இப்படிதான் ஆகும். டேய், இன்னைக்கு நீ அடிக்கிற டப்பா 4 வருஷம் வேணா உன்னை காப்பாத்தும். ஆனா அடுத்த 40 வருஷத்துக்கு உன்னை கற்பழிச்சுக்கிட்டே இருக்கும். துய்யாக்காரம் அல்பகோரம். கவிதை கவிதை. குசுமடா குசும. You swines! ஏன் அப்படி பண்ணீங்க? உங்களுக்கு நான் என்னடா கெடுதல் பண்ண? சாரி வத்சன், எதுவும் பர்சனலா எடுத்துக்காத. பர்சனலா தான் எடுத்துக்குவேன். இந்த அவமானத்தை நான் சாகர வரைக்கும் மறக்க மாட்டேன்டா. I'll think of it every minute, every second of my lifetime. விடுமா, இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காத. மக்கடிச்சா என்ன ஆகணும்? செந்திலுக்கு ஒரு டெமோ காட்டணும். எதையுமே புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். சயின்ஸ் என்ஜாய் பண்ணி படிக்கணும். நான் நீங்க சயின்ஸ் என்ஜாய் பண்ண வரல. பின்ன சயின்ஸை கற்பழிக்க வந்தியா? பிராண சங்கடம். சரிங்கடா,
நான் படிக்கிற மெத்தட்ஸ பார்த்து நல்லா சிரிங்க. ஆனா இதே மெத்தட்ஸ வச்சு நான் ஒரு நாள் சக்சஸ்ஃபுல் ஆகி காட்டுறேன்டா. அன்னைக்கு நான் சிரிப்பேன், நீங்க அழுவீங்கடா. தப்பான ட்ராக்ல போயிட்டு இருக்க வச்சன். நான் கரெக்டான ட்ராக்ல தான் போயிட்டு இருக்கேன். நீ வேற ட்ரெயின், நான் வேற ட்ரெயின். யாரு சக்சஸுக்கு முதல்ல போறான்னு பாக்கலாம்டா. 10 வருஷம் கழிச்சு இதே நாள் இதே ஸ்டேஷனுக்கு திரும்பி வருவோம்டா. அப்ப தெரியும்டா நம்மள யார் பெரிய ஆளா இருக்கான்னு. பெட் கட்டுறீங்களாடா? பெட்ல நீங்க வேலை பாத்துருவோம்டா. வருவீங்களாடா? வருவீங்களாடா? ஆம்பளையாண்டா வாங்கடா. என்ன பண்றாங்க? இந்த நாளை மறந்துடாதீங்க. எக்ஸ்பென்சிவான கிஃப்ட் யாருமே எனக்கு கொடுத்தது இல்ல ராகேஷ். You're going to be Rakesh's wife. இனிமே நீ எல்லாம் பிராண்ட்ஸ் தான் போட்டுக்கணும். Builders man. I'll be right back. நீ தான பேச்சு மாத்துனது? ஹை, வாட்ச் சூப்பரா இருக்கு. பேச்சு மாத்தாத. நான் பேச்ச மாத்தல, நீ தான் வாட்ச மாத்திருக்க. நான் இந்த பேச்சு சொல்ல. டீச்சர்ஸ் டே, வாட்சன் ஸ்பீச். கைண்ட் ஆஃப். அப்பா மேல உனக்கு என்ன கோவம்? எனக்கு என்ன கோவம்? நான் பண்ண புது இன்வெர்ட்டருக்கு உங்க அப்பா பேர் தான் வச்சிருக்கேன். பாரு. ஏன் எங்க அப்பாக்கு டென்ஷன் குடுக்குற? ஏன்னா உங்க அப்பா காலேஜ் நடத்தல, ஃபேக்டரி நடத்திட்டு இருக்காரு. கழுதை உற்பத்தி பண்ற ஃபேக்டரி. தோ அங்க நிக்குது பாரு உன் கழுதை. இவ்வளவு தைரியம் இருந்தா நான் கட்டிக்க போற வரை கழுதாம. அவன் கழுதைதான். முதல்ல இன்ஜினியரிங் படிச்சான், அப்புறம் MBA படிச்சான், அப்புறம் அமெரிக்கால போய் பேங்க்ல வேலை செய்யணும். பேங்க்ல வேலை செய்யறதுக்கு எதுக்கு இன்ஜினியரிங் படிக்கணும்? உங்க அப்பாவும் அவன் காலேஜ் டாப்பர்ன்றதுனால அவன் சேட்டா இருந்தானே, சொட்டையா இருந்தானே, அந்த சொட்டையும் 2 முடியால உங்க அப்பா மாதிரி மூடி இருந்தானு மாப்பிள்ளை ஆகிட்டாரு. இந்த மாதிரி கழுதையெல்லாம் லைஃப்ல எல்லாத்தையும் ப்ராஃபிட்டா லாஸான ஒரு பிசினஸா தான் பார்ப்பாங்க. அவனை பொறுத்த வரைக்கும் யூ ஆர் ஜஸ்ட் அ ப்ராஃபிட், அவ்வளவுதான். ஏன்னா நீ பிரின்சிபலோட பொண்ணு, நல்ல வரதட்சணை வரும், டாக்டரா போற, நல்ல வருமானம் வரும், உன்னால அவன் இமேஜ் ஜாஸ்தி ஆகும். அதனால அவன் பின்னாடி சுத்துறான். உன்னையும் ஒரு பிராண்டா தான் பாப்பானே தவிர மனுஷியெல்லாம் பார்க்க மாட்டான். உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? ராகேஷ்க்கு மேல லவ் இல்லைங்கறியா? ஓ, அவன் வாங்கி கொடுத்த வாட்ச்ல ஒரு நிமிஷத்தை புடி. உனக்கு எல்லாமே டெமோ கொடுத்தாதான் புரியும். ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். ஹே ராகேஷ், எங்க போயிட்டு ரியா? I was worried. ரியா வந்து அவங்க புது வாட்சை தொலைச்சிட்டாங்க, அதான் தேடிட்டு இருக்காங்க. What? You lost the watch? No worries ராகேஷ், வேற வாட்ச் வாங்கிக்கலாம். Nonsense. Thank you. Ria, it's 4 lakhs, Ria. 4 lakhs. 4 lakhs? என்னோட வாட்ச் 400 ரூபா தான், அதே டைம் தான் காட்டுது. Shut up. ரைட் விடு. How can you be so careless, Ria? This careless attitude is just disgusting. That was a limited edition watch. You just lost it. ஊசல கேசனால போய் தொலைச்சிட்டல. இனிமே டின்னருக்கு உன்னோட அந்த பாட்டுக்காக வாட்சை கட்டிட்டு போ. என்ன முறைக்கிற? இப்போ அழ ஆரம்பிச்சிட்ட. இதுதான் உன்னோட மெச்சூரிட்டியா? I can't handle this. முதல்ல அழக நேரத்துக்கு போய் வாட்சை தேடு. Damn it. She doesn't get it. It's a branded watch, man. She just doesn't get it. What? இந்த உன் 4 லட்சம் ரூபாய் வாட்ச். இதுக்கு வேற கையை தேடிக்க. கழுத. சாம போல்டான ஆளுங்க நீங்க. இப்படி மூஞ்சிக்கு நேராவே கழுதன்னு சொல்லிட்டீங்க. Get lost. என்னங்க நீங்க உங்களை காப்பாத்துறதுக்கு தேங்க்ஸ் சொல்லுவீங்க.